எண்ணெயே சேர்க்காம மண் சட்டியில மெது மெதுன்னு கோதுமை ரொட்டி சுட்டு அதை புட்டு பார்த்தா அடுக்கடுக்க அவ்வளவு அருமையா இருக்கும். அது கூட கோழிக்கறி குருமாவை சேர்த்து சாப்பிட்டா அப்பா அவ்வளவு அருமையா இருக்கும். மெது மெதுன்னு கோதுமை ரொட்டிய மண் சட்டியில சுட்டு எடுக்கிறதுக்காக 1 கிலோ கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இப்ப 1 ஸ்பூன் தேன், சர்க்கரை, தயிர் இது மூணையும் நல்லா கலக்கி கோதுமை மாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். தேவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மாவுல கட்டியே இல்லாம பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். மாவு இந்த அளவுக்கு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்ப மாவு மெது மெதுனாக ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும். இந்த மாதிரி மாவு நல்லா பஞ்சு மாதிரி ஆனதும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த சின்ன சின்ன உருண்டைகளை ரொட்டி சுடுறதுக்கு ஏத்த மாதிரி தேய்ச்சி தயார் பண்ணிக்கலாம். பானைய அடுப்புல வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பானையோட ரொட்டி ஒட்டாம இருக்க கொஞ்சம் கோதுமை மாவை தூவி தேய்ச்சி எடுத்த மாவை ரொட்டியா சுட ஆரம்பிச்சிடலாம். ரொட்டிய 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். மண் சட்டியில சுட்டு எடுத்த ரொட்டிக்கு இப்ப மெது மெதுன்னு சாப்பிட தயாராயிடுச்சு. குறிப்பா இந்த கோதுமை ரொட்டி கூட கோழிக்கறி குருமாவை சேர்த்து சாப்பிடும் போதுதான் அவ்வளவு அருமையா இருந்தது.